லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கா? ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் அதில் தான் விழுந்து மாட்டி இப்போ வந்துட்டு ஒரு பிரேக்கப்பில் இருக்கேன். பிரேக்கப் அதுக்குள்ள விழுந்து மாட்டி பிரேக்கப்பா? ஏன்னா கதை சொல்லுங்க சும்மா. கதையா? ஐயோ 2 வருஷமா ஒன் சைடாக லவ் பண்ணேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். அதுக்கப்புறமா பழகி பார்த்தேன், பிடிச்சிச்சு. அதுக்கப்புறமா கடைசியில் இப்போது நிறையா சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தெரிஞ்சிட்டோம். பிரிஞ்சாச்சு. ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ பிரிஞ்சதுனால நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் எதிர்பார்க்குற ஒரு பொண்ணா இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருந்தால் தான் இந்த ஒய்ஃப் மெட்டீரியல் அப்படிலாம் இப்போ நிறைய சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மெயினாக ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டாக்ஸிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்ட் கேட்குறது. மற்றபடி பொண்ணுங்களோடய வெளியே போனால் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டாலே அது ஒரு தப்பான ஆங்கிளில் பார்க்கறதுலாம் ரொம்ப அடிபட்டிருக்கார் போல. ரொம்ப 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 இப்போ இருக்கிற டேட்டிங் ட்ரெண்ட் பற்றி எதை நினைக்கிறீங்க? டேட்டிங் ட்ரெண்டா? தயவு செஞ்சு டேட்டிங்கே இப்போதைக்கு வேணாம். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சுத்தமாக வந்துட்டு இப்போ டேட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நான் அதான் பேரண்ட்ஸ் சொல்லும்போது என்னடா இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்கன்னு நினச்சேன். சத்தியமாக இப்போ வர லெவலாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் வரட்டும், ஒரு 30 ஆகட்டும், 25 ஆகட்டும்.